வெல்கம் எவ்ரிபடி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, காலக்கோடு கொஸ்டின் நம்பர் 41ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன டிப்ஸ், டூஸ் அண்ட் டு நாட்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம காலக்கோடை பொறுத்தவரையில இந்தியன் ஹிஸ்டரி ஈவெண்ட்ஸ், வேர்ல்டு ஹிஸ்டரி ஈவெண்ட்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ குறைந்தபட்சம் காலக்கோடை பொறுத்தவரையில நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 25 இயர்ஸ் டு 35 இயர்ஸ் தான் நமக்கு காலக்கோடு டைம்லைன் மார்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ காலக்கோட்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அதை பத்தி விஷயங்களை தான் நம்ம காணொலியில ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை பொறுத்தவரையில நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சு, அதாவது உலக நிகழ்வுகள், இந்திய நிகழ்வுகள் என்று நாம் என்ன செய்கிறோம், இரண்டாக இதை பிரிக்கிறோம். இந்த காலக்கோட்டை பிரிக்கிறோம். அதாவது ஏதேனும் 5 நிகழ்வுகள் என்று கேட்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் 5 ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் குறிங்க, அல்லது ஏதேனும் 5 வேர்ல்டு ஹிஸ்டரி ஈவெண்ட்ஸ் குறிங்க அப்படின்னு டிவைட் பண்ணி கேட்பாங்க. ஸோ எனிவே அது பிரைட் பாய்ஸா இருந்தாலும் சரி, மெல்ல கற்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு 20 ஈவெண்ட்ஸ், ஒரு 5 ஈவெண்ட்ஸ் 1900 to 1925 5 இந்தியன் ஈவெண்ட்ஸ், 1926 to 50 5 இந்தியன் ஈவெண்ட்ஸ், அதே மாதிரி வேர்ல்டுக்கும் அதே மாதிரி 5 ஈவெண்ட்ஸ், மொத்தம் 20 ஈவெண்ட்ஸ் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டா போதுமானது. ஸோ இந்த காலக்கோடை பொறுத்தவரையில மாணவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பேஜ்ல வந்து இந்த மிடில்ல போடாம லெஃப்ட் சைடு ஏத்தி தான் நீங்க காலக்கோடை போடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலக்கோடு வந்து ஃபர்ஸ்ட் யூ சூஸ் ஏ கம்ப்ளீட் பேஜ். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, பாதி தூரம் ஒரு பேப்பர்ல ஒரு 5 மார்க்கோ 2 மார்க்கோ எழுதுனதுக்கு அப்புறம் பாதி பேஜ் இடம் இருக்கும், அங்க இருந்து எதை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, காலக்கோட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கொஸ்டின் நம்பர் 41 காலக்கோடுங்கிறது எளிமையா இருக்கும். ஈஸியா ஐ கேன் கெட் 5 மார்க்ஸ். ஸோ தட் நீங்க கம்ப்ளீட் பேஜுக்கு அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காலக்கோடுன்னு தலைப்பு போடுங்க. கொஸ்டின் நம்பர் 41 மென்ஷன் பண்ணிருங்க. நிகழ்வுகள் ஃபர்ஸ்ட் காலக்கோடு கொடுத்து நிகழ்வுகள் எழுதுங்க. என்ன ஈவெண்ட்ஸ் நீங்க மார்க் பண்ண போறீங்களோ அந்த நிகழ்வுகளை 5 ஈவெண்ட்ஸ் முதல்ல நீங்க எழுதிருங்க. அது எழுதும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் எழுதுங்க. உதாரணத்துக்கு 1914 முதல் உலக போர் தொடக்கம், 1918 முதல் உலக போர் முடிவுனா ஃபர்ஸ்ட் வருஷத்தை எழுதிட்டு ஒரு ஹைபன் போட்டு நிகழ்வுகள் எழுதுங்க. சில மாணவர்கள் நிகழ்வுகளை எழுதிட்டு ரைட் சைடு வந்து வருஷத்தை போடுறீங்க. அப்படி போட்டீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நீளமா இருக்கும், ஒரு ஈவெண்ட் சின்னமா இருக்கும், அப்படிங்கிற ஜிக்ஜாக்கா போகும். எப்பயுமே ஒரு மதிப்பெண் எடுப்பதற்கு தன்னுடைய பிரசன்டேஷனை ஒரு மாணவன் எவ்வாறு எக்ஸலண்டா கொண்டு போறதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்கிறத பார்த்து தான் மதிப்பெண் என்பது வழங்கப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 நிகழ்வுகள் தான். உங்களுக்கு 8 ஈவெண்ட்ஸ் எனக்கு தெரியும் சார், 8 ஈவெண்ட்ஸ் எழுதக்கூடாது. 5 தான். அது உலக நிகழ்வுகள் என்று கேட்கப்படுகிற பட்சத்தில் உலக நிகழ்வுகள், இந்திய நிகழ்வுகள் என்று கேட்கப்படுகிற பட்சத்தில் இந்திய நிகழ்வுகள். சில நேரம் பாத்தீங்கன்னா சில டீச்சர்ஸே சம்டைம்ஸ் தே ஆர்கியூ, இந்தியா வந்து வேர்ல்டு தானே இருக்கு, அப்ப இந்திய நிகழ்வுகள் கேட்டா உலக நிகழ்வு எழுதலாம்னு கேட்கறாங்க. தட் இஸ் ராங். சோ நமக்கு புக்ல என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி ஈவெண்ட்ஸ் அப்படிதான் பிரிச்சிருக்காங்க, வேர்ல்டு ஹிஸ்டரி ஈவெண்ட்ஸ் தான் பிரிச்சிருக்காங்க. சோ தட் எந்த நிகழ்வுகள் கேட்கப்படுகிறதோ இந்திய நிகழ்வுகள் என்றால் இந்திய நிகழ்வுகளே, உலக நிகழ்வு என்றால் உலக நிகழ்வுகளே, ஏதேனும் 5 என்றால் 5 தான். சோ தனி பேஜ்ல நம்ம என்ன செய்யறோம், மார்க் பண்றோம். சோ ஒவ்வொரு ஈவெண்டா நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1925 நம்ம பிரிச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1904 ரஷ்ய ஜாப்பனீஸ் வார், 1904 ரஷ்ய ஜப்பானிய போர், 1912 முதல் பால்கன் போர். ஓகேவா? இதுல வந்து இந்த லைன் டிரா பண்றீங்களா இல்லையா, இந்த ரெட் கலர்ல நான் போட்டுருக்கா இல்லையா, இந்த சைடு தான் நீங்க டிரா பண்ணணும். ஓகே, இந்த லெஃப்ட் சைடு டிரா பண்ணிட்டீங்கன்னா சில மாணவர்கள் அந்த மாதிரி தப்பு பண்றீங்க. சோ பாக்ஸையும் லெஃப்ட்ல எழுதி போடுறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, இந்த பாக்ஸ் தான் லெஃப்ட்ல எழுதி போட்டாதான் நம்ம நிகழ்வுல ஏரோ மார்க் போட்டு எழுதும் போது பேப்பர் வெளியில போகும். சில நேரம் மாணவர்கள் அதை பெண்ட் பண்ணி மடக்கி எழுதுறீங்க, அதெல்லாம் புரியாது. ஓகேவா? அதனால பாக்ஸை லெஃப்ட்ல எழுதி போடுங்க. இந்த ஏரோ மார்க் கண்டிப்பா லைன் எடுத்து தான் எழுதணும். ஓகேவா? நீங்க லைன் எடுத்து எழுதலைன்னா எந்த இயர்ல மார்க் பண்றீங்களோ அந்த இயர்ல அப்பதான் எங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த போடக்கூடிய இயர் ஒரு அளவு திட்டம் போட்டிருக்க. கண்டிப்பா நிகழ்வுகள் பக்கத்து ரைட் சைட்ல பாக்ஸ்ல அளவு திட்டம், இங்கிலீஷ்ல வாட் இஸ் ஸ்கேல், 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 10 இயர்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்ல போட்டுருங்க. தமிழ் மீடியத்துக்கு அளவு திட்டம் ஒரு அலகு இஸ் ஈக்குவல் டு 10 ஆண்டுகள் போட்டுருங்க. ஒவ்வொரு அலகுங்கிறது இந்த 1900 to 1910 இது வந்து என்ன சொல்றோம், ஒரு யூனிட் என்று நாம் சொல்கிறோம். சோ இந்த 5 வருது இல்லையா, 1900 உதாரணத்துக்கு காலக்கோடு 1900 to 1930 கேட்கிறாங்கன்னா நீங்க 1900ல இருந்து போட்டு 30 வரைக்கும் தான் பாக்ஸ் போடணும், இல்ல கூட எக்ஸ்ட்ரா ஒரு 10 இயர்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் பாக்ஸ் அழகா இருக்கும். சில நேரம் 30 இயர்ஸ் மட்டும் நீங்க போட்டு பாக்ஸ் அந்த ரங்கத்துல கட்டி தொங்க விட்ட மாதிரி அசிங்கமா இருக்கும், அப்படிலாம் கிடையாது. சோ மேல ஒரு 10 இயர்ஸ் கூட்டிக்கலாம், கீழே ஒரு 10 இயர்ஸ் கூட்டிக்கலாம், அப்பதான் பாக்ஸ் வந்து அழகா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நிகழ்வுகள் தனி பேஜ், அளவு திட்டம் 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 10 இயர்ஸ், லெஃப்ட் சைடு பாக்ஸை ஏற்றி போடுறீங்க. ஏன்னா அப்பதான் எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். கரெக்டா ரைட் சைடு என்ன செய்றீங்க, அந்த இயர் ஈவெண்ட்டை வந்து நீங்க மார்க் பண்றீங்க. லெஃப்ட் சைடு போட்டீங்கன்னா இங்க இருந்து வர மார்க் எடுத்துட்டு போகும்போது அது சிரமம். ஓகேவா? சோ இதெல்லாம் என்ன சொல்லிட்டீங்கன்னா
டூஸ் அண்ட் டூ நாட்ஸ், டிப்ஸ் ஃபார் மார்க்கிங் ஈவெண்ட்ஸ் இன் டைம் லைன். அது யதார்த்த உண்மைதான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் 5 பிரிச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ வருடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 1904 ரஷ்யா ஜப்பானீஸ் போர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1912 ஃபர்ஸ்ட் பால்கன். 1913 என்ன நடந்திருக்கு? இரண்டாம் பால்கன் போர். 12 முதல் பால்கன், 13 இரண்டாம் பால்கன். அடுத்து ஈஸியா உங்களுக்கு தெரியும் 14 என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் உலக போர் ஆரம்பம். ஈஸியா நீங்க வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு முக்கியமான ஈவெண்ட் தெரியும், எல்லாம் பெமிலியர் ஈவெண்ட் தான். 1918 என்னது? முதல் உலக போர் முடிவு. ஈஸியா நீங்க 5 ஈவெண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல என்ன சில மாணவர்கள் பண்றான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டீப்பா போய் ஆசிரியர்களுக்கே சந்தேகத்தை கிளப்பக்கூடிய சில நிகழ்வுகள் எழுதுறாங்க. உதாரணத்துக்கு 1922 முசோலினிஸ் மார்ச் டு ரோம், முசோலினியுடைய ரோம் நகர அணிவகுப்பு. இந்த மாதிரி ஒரு அன்பெமிலியர் ஈவெண்ட்டை எழுதுவதை நீங்கள் தவிர்க்கணும். எல்லாம் ஃபெமிலியர் ஈவெண்ட் 20 ஈவெண்ட்ஸ் மெமரைஸ் பண்ணிக்கிட்டா போதும். எளிதாக இந்த டைம்ல நீங்க என்ன செஞ்சலாம்? You can easily get 5 marks. So 1900 to 1905 வேர்ல்டு ஈவெண்ட் உலக நிகழ்வுகள் 5 நிகழ்வுகளை பார்த்துட்டோம். அடுத்து 25 to 50 என்ன நிகழ்வுகள் ஒரு 5 நிகழ்வுகள் நம்ம பார்க்கலாம். ஸோ 25ல இருந்து 50 பொறுத்தவரையில அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு உலக நிகழ்வுகள்ல 25 to 50. ஓகே, இதுல முதல்ல வரக்கூடிய நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா 1929 வேர்ல்டு எக்கனாமிக் டிப்ரெஷன், உலக பொருளாதார பெருமந்தம் சொல்லலாம். இது ஒரு எல்லாருக்கும் உலக அளவில் நடைபெற்ற ஒரு பொருளாதார பெருமந்தம். அமெரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதாரம் உலக நாடுகளை பாதித்தது, இந்திய பொருளாதாரத்தையும் என்ன செய்தது? பெரிய அளவில் பாதித்தது என்று நாம் சொல்லலாம். அடுத்த ஒரு முக்கியமான காலகோட்டில் நம்ம 1925ல இருந்து 52 இருக்கக்கூடிய உலக நிகழ்வு பார்த்தீங்கன்னா மீனிச் உடன்படிக்கை. மீனிச் உடன்படிக்கை 38ல ஒரு ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை. இதுவும் உலக நிகழ்வுகள்ல என்ன செய்யலாம் ஒரு முக்கியமான நிகழ்வு. அடுத்து 1939 என்ன ஆரம்பம்? இரண்டாம் உலக போர் ஆரம்பம். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு 1940 முத்து துறைமுக நிகழ்வு. பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் என்று சொல்வார்கள். இதன் காரணமாகத்தான் அமெரிக்கா இதில் இறங்கியது. இரண்டாம் உலக போரில் இறங்குவதற்கு முக்கிய காரணம் இந்த முத்து துறைமுகம் என்பதுதான். அடுத்து இறுதியாக 5th ஈவெண்ட் என்ன பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் முடிவு எழுதலாம். எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2 அல்லது ஃபார்மேஷன் ஆஃப் யூனியன் அதுவும் எழுதிக்கலாம். இந்த 5 ஈவெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உலக நிகழ்வுகள். ஒரு 10 ஈவெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டா போதும், ஈஸியா நம்ம என்ன செஞ்சலாம்? You can get 5 marks. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய நிகழ்வுகள் நம்ம பார்க்கலாம். 1900 to 1955ல ஏதேனும் 5 இந்திய நிகழ்வுகள். ஸோ இந்த காலக்கோடு குறிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஏன் நிகழ்வுகளை எழுத சொல்றான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நீங்க நிகழ்வுகளை கரெக்டா வருஷப்படி எழுதிட்டீங்கனாலே நாங்க அங்க 5 மார்க் போடுறோம். கீழே நிகழ்வை சரியா எழுதி கீழே பாக்ஸ்ல பெரும்பாலான மாணவர்கள் தவறாக போடுவதில்லை. ஸோ அதுக்கு தான் நிகழ்வுகள் எழுத சொல்றோம். வருடத்தை ஏன் முதல்ல எழுத சொல்றோம்னா அதுக்கு ரீசன் இருக்கு. அப்போ யூனிஃபார்மா இருக்கும். இடதுபுறம் ஏன் ஒட்டி போட சொல்றோம்னா அப்பதான் நிகழ்வுகளை எழுத முடியும். இந்த வருஷத்துக்குரிய லைன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே போடுங்க. ரொம்ப நெருக்கமா போட்டுட்டீங்கன்னா அந்த இயரை எழுதுறதுல ஏறமார்க்கு போட்டு எழுதுறதுல சிரமம் இருக்கு. ஸோ அதுவும் நீங்க விட்டுறாதீங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரியாத நிகழ்வுகளை எழுதுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்க இருக்கிறது காலக்கோட்டில் இருக்குது. அடுத்த முக்கியமான நிகழ்வு 1900 இந்திய நிகழ்வு 1907 என்ன பிளவு? சூரத் பிளவு. இதுதான் காங்கிரஸ் இரண்டாக பிரிந்தது. மிதவாதி என்றும் தீவிரவாதி என்றும் காங்கிரஸில் இருந்த உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள்? இரண்டாக பிரிந்தார்கள். அதற்கு வழிவகுத்த ஒரு நிகழ்வு தான் சூரத் பிளவு. அடுத்து பாத்தீங்கன்னா 1960 தன்னாட்சி இயக்கம். இந்தியாவில் அறிமுகப்படுத்தி இயக்கம் என்ன இயக்கம்? தன்னாட்சி இயக்கம். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1920 என்ன இயக்கம்? ஒத்துழையாமை இயக்கம். 20 காந்திஜியால் ஆரம்பிக்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கம் நாடெங்கிலும் தீவிரமாக நடைபெற்றது. 1922 என்ன நிகழ்வு? சௌரி சௌரா நிகழ்வு. உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் கோரக்பூரில் சௌரி சௌரா கிராமத்தில் வன்முறை நிகழ்வு நடந்ததால் காந்திஜி எதை நிறுத்தினார்? ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். இந்த 5 நிகழ்வுகளை நீங்க எளிதாக ஞாபகம் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இறுதியாக 1925 to 1955 ஒரு 5 நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் வட்டமேசை மாநாடு 1930. ஓகே, அடுத்து இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 1931 இரண்டாம் வட்டமேசை செகண்ட் ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் 32 நடந்தது. தேர்ட் ரவுண்ட் கான்ஃபரன்ஸ். ஸோ இது ரொம்ப மெல்ல கருத்து மாணவர்கள் இங்க ரொம்ப முக்கியங்க. இதுல 1930, 31, 32 இதுல சைக்காலஜிக்கலி மாணவர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா 31 தான் முதல் வட்டமேசை மாநாடு. ஏன்னா ஒன்னு வருது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சோ தயவு செஞ்சு ரொம்ப கவனமா இருக்கணும். 1930 தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் முதல் வட்டமேசை மாநாடு. 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடு. 1932 மூன்றாம் வட்டமேசை மாநாடு. இது காங்கிரஸ் கலந்து கொண்ட மாநாடு இது மட்டும்தான். 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் தான் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மகாத்மா காந்திஜி லண்டன் சென்று இதில் கலந்து கொண்டார்.
இந்த 2ஆம் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். ஸோ 30 தான் முதல் வட்டமேஜை மாநாடு என்பதை மாணவர்கள் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். 31 முதல் நினைச்சீங்கன்னா நிறைய மாணவர்கள் அந்த தப்பு பண்ணி ரொம்ப கவனமா ஈஸியா 3 நிமிடம் ஈஸியா 3 மார்க் எடுக்கலாம். 1947 எல்லாருக்கும் அறிந்த விஷயம், இந்தியா என்ன பெற்றது? சுதந்திரம் பெற்றது. 1945 50ல இந்தியா became a republic country. ஸோ இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த நான் சொன்ன இந்த காலக்கோடு விஷயங்களை பின்பற்றி எளிதாக நீங்க என்ன செய்யலாம் மதிப்பெண் பெறலாம். தேங்க்யூ.